ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு SIS அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LCM அண்ட் HCF தான் பார்க்க போறோம். அதாவது மீசிமா மீப்போவா அதான் பார்க்க போறோம். இது 6th டேர்ம் 2ல இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 8th டேர்ம்ல இருக்கு. அதுக்கப்புறம் 10thலயும் இருக்கு. 6th அண்ட் 8th இருக்கிறது பார்த்தீங்கன்னா நார்மல் கணக்குகளாக இருக்கும். 10thல இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த XYZ வச்சு வர LCM HCF கணக்காக இருக்கும். சரிங்களா? ஸோ டெடி மேக்ஸில் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க மேக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வரோம். இது LCM அண்ட் HCF பார்ட் 1 வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ இப்போ LCM HCF பொறுத்தளவுக்கு அனைத்து கணக்குகளையுமே செய்யக்கூடிய ஒரு 8 பாயிண்ட் நோட் பண்ணி வச்சிருக்கேங்க. சரிங்களா? எந்த கணக்காக இருந்தாலும் அதில் போட்டுடலாம் அப்படின்ற பட்சத்தில் அந்த 8 பாயிண்ட் நான் நோட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நார்மலான ட்ரெடிஷனலாக வழக்கமான நம்ம LCM HCF கண்டுபிடிக்கிற மெத்தட். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி டானாவத்தில் போட்டு பண்ணுறது. நான் உண்மை ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஓவர்வியூ சொல்லிடுறேன். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி பகாக்காரணி முறை, ஃபேக்டரைசேஷன். சரிங்களா? ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ இது ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த டிவிஷன் மெத்தட், செகண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காரணி அடுக்கடுக்காக வச்சு அதில் இருந்து நம்ம எப்படி பண்ணுறது, பெஸ்ட்டாக பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். ரெண்டுமே LCM HCF ரெண்டுமே அந்த மாதிரி மெத்தட் இருக்கு. மூணாவது வந்து இந்த மாதிரி பின்னங்களாக இருக்கும். LCM இந்த மாதிரி கொடுக்குற நம்பர் வந்து இந்த மாதிரி பின்னமாக கொடுத்துட்டு, அதாவது ஃப்ராக்ஷன்ஸாக கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து LCM HCF கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது இருக்கு. நாலாவது பாயிண்ட் என்னன்னா, ஒரு ஃபார்முலா இருக்கு. இரு எண்களின் பெருக்கல் பலன் இஸ் ஈக்குவல் டு LCM அண்ட் HCF. அதாவது ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ரெண்டு நம்பர்களையும் பெருக்குனீங்கன்னா, மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது வந்து LCM அண்ட் HCF மல்டிப்ளை பண்றது பெருக்கிறதுக்கு சமமா இருக்கும் அப்படின்றது ஒரு ஃபார்முலா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் HCF ஆனது கொடுக்கப்பட்ட எண்ணை முழுமையாக வகுக்கும். சரிங்களா? HCFன்றது வந்து கண்டுபிடிக்கிறீங்களா? HCF ரெண்டு நம்பர் இருக்கு. அந்த ரெண்டு நம்பர் HCF கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த HCF வந்து இந்த ரெண்டு நம்பரையும் முழுமையாக வகுக்கும் அப்படின்றது. ஏன்னா தியரி ஓரியன்டா இது கேட்பாங்க. அதுக்கப்புறம் வட்டப்பாதை, விளக்கு, மணிக்கணக்கு இதெல்லாம் பொதுவாக வந்து மீசிமா கணக்குகள். ஸோ இந்த மாதிரி இதில் வரும் கணக்குகளில் அது வந்து மீசிமா வச்சு உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும் ஈஸியாக. சரிங்களா? ஸோ இது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் 7வது பாயிண்ட் 8வது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். என்னன்னா, பொதுவாக LCM கண்டுபிடிக்கிறது HCF கண்டுபிடிக்கிறது ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் LCM HCF கண்டுபிடிக்கிறப்போ அந்த மாதிரி என்ன கேட்பாங்கன்னா, இந்த மீதி இவ்வளவு வருது அந்த மாதிரி LCM HCF கேட்பாங்க. சரிங்களா? இப்போ இதில் இந்த ஒரு கோடு போட்டு இரண்டாவது மீசிமான்னு கொடுத்துருப்போம். இதை நீங்கள் இதை பார்க்காதீங்க. இது வந்து TNPSC இந்த மாதிரி கணக்குகள்லாம் வராது. பட் வந்து மற்றபடி பேங்கிங்க்கோ இல்லை மற்ற எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் இந்த இது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த கோடு போடுறதுக்கு அந்த சைடு இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்ல. லெஃப்ட் சைடு இருக்கிறது மட்டும் பார்த்தா போதும். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா பார்த்தீங்கன்னா, முழுமையாக வகுக்கக்கூடிய மீசிமா அப்படி மீச்சிறு எண் அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து நார்மலாக LCM கண்டுபிடிக்கிறது தான். ஏன்னா முழுமையாக வகுத்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, வகுக்கும் போது மீதி ஒன்னை தரக்கூடிய, அதாவது நம்பர் கொடுத்துருவாங்க, ஒரு சில நம்பர் கொடுத்துட்டு மீதி ஒன்னை தரக்கூடிய மீச்சிறு அதாவது LCM. சரிங்களா? சிறு அப்படின்னு வந்தாவே LCM தான். சரிங்களா? அப்படி கேட்குறப்ப என்ன பண்ணீங்கன்னா, நார்மலாக LCM கண்டுபிடிச்சிட்டு அந்த மீதின்றது என்னது 1, அந்த 1 கூட்டிக்கணும். ஸோ LCM 60ன்னு வருதுன்னா 60 + 1 61. நார்மலாக முழுமையாக வகுக்கக்கூடியதுன்னா மீசிமா LCM. அதாவது முழுமையாக வகுக்கிறப்ப மீதி ரிமைண்டர் 1 கொடுக்குது அப்படின்னா அது என்ன ஆகுதுன்னா அந்த LCM ப்ளஸ் மீதின்னு போட்டுக்கணும். சில கணக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, வகுக்கும் போது மீதி முறையே 1 2 3, அதாவது இதுக்கு 3 நம்பருக்கும் தனித்தனியா என்ன பண்ணிடுவாங்க, ரிமைண்டர் வருது மீதிக்கு வருது அப்படின்னாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 நம்பர் இருக்கா, இந்த 3 நம்பரையும் இந்த 3 நம்பரையும் வச்சு கழிக்கணும். சரிங்களா? கழிச்சுட்டு ஒரே மாதிரி நம்பர் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி ஒரே வித்தியாசம் இருந்துச்சுன்னா அந்த ஒரே வித்தியாசம் இருக்கு இல்லையா, அந்த வித்தியாசத்தை கழிச்சிடணும் LCMல. நார்மலாக நீங்கள் கண்டுபிடிக்கிற LCM கண்டுபிடிச்சிட்டு அந்த காமனாக உங்களுக்கு கிடைக்கிற அந்த வித்தியாசத்தை கழிச்சிடணும். இப்போ இங்கே ஒரே ஒரு எண் தான் கொடுத்துருக்காங்க, மீதி 1 மட்டும் கொடுத்துட்டாங்க. அதனால நீங்கள் 1 கூட்டுவீங்க. பாருங்க, கூட்டுறீங்க. இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, வகுக்கும்போது மீதி முறையே 1 2 3 தரக்கூடிய அப்படின்றாங்க. அப்போ இந்த நம்பர் மீதி அதெல்லாம் கழிச்சுட்டு பொது நம்பர் 1 கிடைக்கும். அதை வந்து இது பண்ணணும். சார் இப்படி பொதுவாக ஒன்று கிடைக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னா, அது வந்து வேற மெத்தட் அப்புறம் பண்ணணும். சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வாங்க. HCF இதே மாதிரி HCFல என்னன்னா 89 மற்றும் 148 முழுமையாக வகுக்கும்போது மீதி முறையே 2 3 தரக்கூடிய மீப்பெரு எண். அங்கே மீச்சிறு எண் வந்துச்சு இல்லையா, மீப்பெரு எண் தான் HCF. ஓகே, ஸோ அப்படி வரக்கூடியதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிமைண்டர் இருக்கு இல்லையா, இதை கழிச்சிடணும். இது அதே மாதிரி LCM மாதிரியே தான் வரும், கழிச்சிடணும். ஆனால் கழிச்சு பின்னாடி என்ன பண்ணால் அந்த கழிச்சு வந்த நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கணும்.
கழிச்சு வந்த நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். முன்னாடி கணக்கில் பாருங்களேன், இந்த மாதிரி தனித்தனியாக ரிமைண்டர் கொடுக்குறப்ப நீங்கள் என்ன பண்ணீங்க, பொதுவாக இந்த நம்பரையும் ரிமைண்டரையும் கழிக்கிறப்போ ஒரே பொது எண் வந்துச்சு. பட் இந்த கொடுத்த எண்ணுக்கே எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அந்த பொது நம்பரை வந்து கழிச்சிங்க. நார்மலாக கணக்கு கொடுத்தா எப்படி கண்டுபிடிப்பீங்களோ எல்சிஎம் அதே மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இந்த பொது எண்ணை கழிச்சிங்க. இங்கே பொது எண்ணை கொடுத்தீங்க. ஆனால் இங்கே பாருங்க, ஒவ்வொன்றையும் கழிச்சிட்டு அந்த கிடைச்ச விடைக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது தான் ஹெச்சிஎஃப்க்கு எல்சிஎம்க்கு உள்ள வித்தியாசம். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்க, இப்போ இந்த 43, 91 மற்றும் 183 ஆகிய எண்களை வகுக்கும்போது ஒரே மீதியை தரக்கூடிய அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்தும் போது என்ன பண்ணணும்னா, இப்போ 3 நம்பர் இருக்கா, 3 மாற்றி மாற்றி கழிச்சுக்கணும். இப்போ 91, 43, அதுக்கப்புறம் 183, 91, அதுக்கப்புறம் 183, 43. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி கழிச்சிட்டு அப்போ கழிக்கிறப்ப சின்ன நம்பர் ஆயிரும். பெரிய நம்பர் கூட உங்களுக்கு சின்ன நம்பர் ஆயிரும். இந்த சின்ன நம்பருக்கு நீங்கள் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா போதும். இதுதான் மெத்தட். ஸோ இந்த 8 பாயிண்ட் தான் இருக்குங்க. சரிங்களா? இப்போ இந்த 8 பாயிண்ட்டையும் ஃபுல்லாக ஹெச்சிஎஃப் முடிச்சோன்னே இதை ரீகால் பண்ணுறதுக்கு இந்த ஒரு நோட்ஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்து பார்க்குறது ரொம்ப இதாக இருக்கும், பட் வந்து ரீகால் பண்ணுறப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் கணக்கில் போவோம். வகுத்தல் முறைனா இந்த டிவைடிங் மெத்தட்னு சொல்கிறீங்களா, ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் த நம்பர் 40 and 56 பை டிவிஷன் மெத்தட். டிவிஷன் மெத்தட்ன்றது என்னது? ஃபர்ஸ்ட் மெத்தட், வகுக்கிற மெத்தட். சரிங்களா? இதுல என்ன சொல்றாங்கன்னா 40 மற்றும் 56 ஆகிய எண்களின் மீ பே கா காண்க. இப்ப இதுல பாருங்களேன், இதுல என்ன சார் இந்த மாதிரி வார்த்தைகள் எங்களுக்கு ரொம்ப குழப்புது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மா அப்படின்னு முடிஞ்சா அது எல்சிஎம், எம் வருதா, மா எல்சிஎம். சரிங்களா? இப்ப ஹெச்சிஎஃப் அப்படின்னா என்னன்னா, கா அப்படின்னு முடியும் அல்லது பா அப்படின்னு முடியும், அவ்வளவுதான் ஹெச்சிஎஃப். சரிங்களா? இப்ப என்ன எப்படி இருக்கும், மீ போ மா அப்படின்னு இருக்கலாம், அல்லது மீ சி மா அப்படின்னு இருக்கலாம். நமக்கு பொதுவாக இந்த மீ சி மா தான் நமக்கு பழக்கப்பட்ட ஒன்று. சரிங்களா? அப்போ மானு முடிஞ்சாவே அது எல்சிஎம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, மீ போ கா அல்லது மீ போ வா. சரிங்களா? அதே மாதிரி மீ பே வரலாம், பே கா மீ பே வா. ஸோ வா அல்லது கா வந்தா அது ஹெச்சிஎஃப், மா வந்தா அது எல்சிஎம். சரிங்களா? இப்போ வாங்க, இந்த கணக்கில் என்ன வந்திருக்கு, கா வந்திருக்கா, காரணி அப்படின்றதுனால. சரிங்களா? ஸோ கா வந்தனால இது வந்து ஹெச்சிஎஃப். சரிங்களா? ஈசிமா மீப்போமா, மீப்போ நீப்பே கா. சரிங்களா? ஸோ கா வந்தனால இது வந்து ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிப்பீங்க, டானா வத்தல் போட்டுருவீங்க, 40, 56. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இதை 4ஆம் வகுப்பில் போடலாமா? ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து நிறைய யோசிப்பீங்க, சார் வந்து இந்த மாதிரி கணக்குகள்லாம் எப்படி நம்ம வந்து ஈஸியாக போடுறது, இப்போ இந்த நம்பர்லாம் எனக்கு அடிச்சு போடுறதுலாம் எனக்கு வராது பொதுவா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்குறீங்க. அப்போ நான் அவங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு இது என்னதுன்னா, சின்ன சின்ன நம்பரால் போட்டு பாருங்க. பெரிய பெரிய நம்பரால் உங்களால் போட முடியல. இப்போ 4ஆல் நான் போடுறேன், 4ஆல் போட்டால் எனக்கு வரும், ஏன்னா இது வந்து ஒரு நாளாக என்ன 16 வரும் தெரியுது. அப்படி இல்லைன்னா 2ஆல் போட்டு பாருங்க, 2 2 2ன்னு போட்டு பாருங்க, தப்பே கிடையாது. சரிங்களா? இப்போ 4ஆல் போடுறேன், 1 4 4 0, இப்போ 1 4 4 மிச்சம் 1 நன்னாங்க 16. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, திருப்பி இதை 2ஆல் தான் போட முடியும். 2ஆல் 2 10, 7 2 14. திருப்பி இதை வந்து என்ன பண்ண முடியாது, அடிச்சு போட முடியாது. ஹெச்சிஎஃப் பொறுத்தளவுக்கு என்னன்னா, பொதுவா அடிச்சு போடுற நம்பரை மட்டும்தான் எடுத்துக்க முடியும். இந்த பொதுவா இந்த இடத்துல அடிச்சு போட வரைக்கும் தான் நீங்க நம்பர் எடுத்துக்கணும். இப்போ 4 2 8. சரிங்களா? இதுதான் ஹெச்சிஎஃப். இதுவே எல்சிஎம்மா கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ 5ஆம் வகுப்பில் போட்டா இது மட்டும்தான் போகும் இல்லையா, 1 5 5 கொண்டு போகலாம். இது வந்து அடிபடாது, அந்த அடிபடாததை அப்படியே இறக்கிடலாம். அதுக்கப்புறம் 7ன்னு போட்டு 1 1 7 7 இப்படி கொண்டு போகலாம். சரிங்களா? சாரி, கொஞ்சம் ஸ்லைடாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த மாதிரி கொண்டு போகிறது. இப்போ எல்சிஎம் பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கடைசியாக எல்லாமே கீழே 1 வர வரைக்கும் நீங்கள் கொண்டு போயிட்டே இருக்கணும், கீழே இறக்கி கொண்டு போகலாம். பட் ஹெச்சிஎஃப் பொறுத்தளவுக்கு நீங்கள் அந்த பொதுவாக வர்றது தான் எடுக்கணும். அதான் காரணின்னு சொல்லுவாங்க, அதை பொதுவாக வர்றதை எடுத்துக்கணும். ஸோ 8ன்னு வருது. இப்போ பாருங்களேன், இந்த மாடல் கணக்கில் கூட கொடுத்துருக்கேன், இந்த மாடல் கணக்கு கூட கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி 36 42 56. இதில் ஃபர்ஸ்ட் 2ஆல் பெருக்கிறோம், 18 21 28. அதுக்கப்புறம் திருப்பி 2ஆல் பெருக்கிறப்போ 9. இந்த பாருங்களேன், இந்த 21 வகுப்படாது 2ஆம் வகுப்படால, அதனால நம்ம அந்த 21 அப்படியே கீழே இறக்கிக்கிறோம். அப்புறம் இந்த 28 வந்து 14ன்னு வகுப்படுது. அதுக்கப்புறம் 3ஆம் வகுப்படல இதுவும் வகுப்படும்.
3 9 7 3 25 14 வகுபடாது இறைக்கலாம். அதுக்கப்புறம் 7ஆம் வாய்ப்பாடுல போறப்ப இந்த 3 வகுபடாது. அதுக்கப்புறம் 7 ஓர் 7 7 14. சரிங்களா? இந்த மாதிரி வகுபடாததெல்லாம் அப்படியே இறக்கி கொண்டு போகலாம். பட் வந்து HCFல அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் 2ஆம் வாய்ப்பாடுல வகுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாத்தையும் வகுக்கக்கூடிய ஒரு நம்பர் இல்லவே இல்லை. அப்போ அப்படியே நிறுத்திடணும். ஸோ HCF தான் இருக்கிறதுல ஈஸிங்க. ஏன்னா ரொம்ப வரைக்கும் கொண்டு போயிட்டே தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி தான் எல்சிஎம் HCF வந்து இந்த இதில் கண்டுபிடிக்கணும். இப்போ சார் இந்த மாதிரி இந்த மெத்தடில் கண்டுபிடிக்க சொன்னால் அந்த மெத்தடில் தான் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ நீங்கள் எந்த ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான் 4 ஆப்ஷனில் ஒன்று வந்து இருக்கும். இதுவே நீங்கள் குரூப் 1 மெயின்ஸ்லாம் மேக்ஸ் வருது இல்லையா, அப்போ இந்த மாதிரி வகுத்தல் முறைனா இந்த மாதிரி வகுத்தல் முறையில் தான் போடணும். சரிங்களா? ஸோ ஏன்னா அந்த அப்போ மெத்தட் மென்ஷன் பண்ணாங்கன்னா அந்த மெத்தடில் போடணும் மெயின்ஸ் எக்ஸாமில். ஏன்னா மெயின்ஸில் வந்து நீங்கள் எழுதுவீங்க எந்த மெத்தடோ அந்த மெத்தட் எழுதுவீங்க. ஆனால் ப்ரிலிம்ஸில் அப்படி கிடையாது. ஜஸ்ட் வந்து நீங்கள் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், ஒரு ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ HCF இப்போ இந்த கணக்கு போட்டு பாருங்க. 18 24 30 ஆகிய எண்களுக்கு மீ பே கானாவே என்னது HCF. சரிங்களா? ஸோ இதை வந்து போட்டு பாருங்க என்ன வருதுன்றது. ஸோ இந்த சிம்பிள் இருந்தாவே ஹோம்ஒர்க், ஒரு குழந்தை வந்து டெடியோட சேர்ந்து ஹோம்ஒர்க் பண்றதா அர்த்தம். ஓகே, இப்போ பாருங்க மீசி மானா எல்சிஎம். இப்போ 156 124. ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கும் உங்களுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ இதுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா எல்லாமே வந்து சின்ன நம்பரால போடுங்க. இப்போ 4ஆம் வாய்ப்பாடுல போடணும்னா போடலாம். அதே மாதிரி 2ஆம் வாய்ப்பாடுல போடணும்னா போடலாம். சரிங்களா? 2 7 2 14, மிச்சம் 1 8 2 16. சரிங்களா? இப்போ 6 2 12 2 4. ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி 2ஆம் வாய்ப்பாடுல போடலாமா? 3 2 6, மிச்சம் 1 9 2 18. சரிங்களா? அதுக்கப்புறம் 3 2 6 1 2 2. இதுக்கப்புறம் இது ரெண்டையுமே வகுக்கக்கூடிய ஒரு நம்பர் என்ன அப்படின்றது பார்க்கணும். சரிங்களா? இப்போ ரெண்டுமே வகுக்கக்கூடிய ஒரு நம்பர்ன்றது வந்து இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த 3ஆல போடுறப்போ 1 3 3 3 9 இந்த இதை நம்பர் அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா 31 வந்து ஏதாவது இது பண்ண முடியாது, அதனால அப்படியே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் இது பண்ணக்கூடிய எதுவும் நம்பர் இருக்கா? இல்லை. இப்போ 13 ஒரு 13 13 31 அப்படியே இறக்குவீங்க. 31 1 1. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வந்து வகுக்காட்டி இப்போ 3ன்றது வந்து இதை மட்டும்தான் வகுக்கும். பட் அப்படி இருந்தாலும் எல்சிஎம்ல போடலாம். எது வகுக்குமோ அதை மட்டும் போட்டு கொண்டு போகலாம். இதுவே HCF இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்போட நிறுத்திடுவீங்க. ஏன்னா 3ன்றது எல்லாத்தையும் வகுக்காது. HCF பொறுத்தளவுக்கு எல்லாத்தையும் வகுக்கணும். எல்சிஎம் வந்து எல்லாத்தையும் வகுக்க தேவையில்லை. உங்களுக்கு இருக்கிறது வந்து 2 × 2 × 3 × 13 × 31. சரிங்களா? 2 4 4 2 8. ஸோ 8 × 13 × 31. இதுதான் உங்களுக்கு இருக்கிறது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 31 13 இதெல்லாம் பெருக்கிறதுக்குலாம் ரொம்ப இது பண்ணாதீங்க. 1 3 இதுதான் பெருக்க போறீங்க. 1 3 3 3 9 1 1 1 1 3 3. ஸோ இதெல்லாம் பெரிய கஷ்டமாலாம் இருக்காது. 3 10 1 4. சரிங்களா? முடிஞ்சு போச்சா? அப்புறம் 8ஆல பெருக்க போறீங்க. 3 8 24. சரியா? 4 32. என்ன மிஸ்டேக் வந்துருச்சு? ஓ சாரி, 2 4 நாம 12. சரிங்களா? ஸோ 2 6 நான் 12 இல்லையா? ஓகே, இப்போ 12 ஃபர்ஸ்ட் வந்து 2 6 0, அதுக்கப்புறம் 4 2 8. அதுக்கப்புறம் இந்த 1ன்றப்போ அது அப்படியே வரும் 0 3. அப்போ என்ன வருது? 6 3 8 4. அதாவது 6 3 8 4. சரிங்களா? ஸோ இதுதான் விட. அப்போ சிம்பிளா வந்து நீங்க 2 வாய்ப்பாடு இந்த மாதிரியே போடுங்க. கொஞ்சம் கவனமா போடுங்க. இங்க பாருங்க, நான் 2 6 8ன்னு போட்டேன். ஸோ 2 4 நாம 12 இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அகைன் பெருக்கிறீங்க. அவ்வளவுதான், சிம்பிளா வந்து வந்துடும். ஓகேங்களா? இப்படி ஒருவேளை ஆன்சர் வரலன்னா நீங்க எங்க பெருக்குனதுல ஜஸ்ட் எங்க மிஸ்டேக் விட்டுறீங்க அப்படின்றத பாருங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ இங்க வாங்க. அடுத்து 62 78 109 ஐ வகுத்து முறையே 2 3 மற்றும் 4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வகுக்கும்போது இப்போ மீப்பெரு பொது காரணி. சரிங்களா? மீப்பெரு பொது காரணின்றப்போ இது HCF பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெத்தடில் இந்த மாதிரி மீதி வருதுன்னா அந்த மீதியை ஃபர்ஸ்ட் கழிக்கணும். எல்சிஎம் இருந்தாலும் HCF இருந்தாலும் இந்த மாதிரி தனித்தனியாக வரப்போ அந்த மீதியை ஃபர்ஸ்ட் கழிப்பீங்க. 2 3 4 இப்போ கிடைக்கிறப்போ 60, அதுக்கப்புறம் 75, அதுக்கப்புறம் 105.
சரிங்களா? இப்போ இந்த கழிச்சு வர விடையை வச்சு இந்த நம்பருக்கு தான் நீங்க வந்து HCF கண்டுபிடிக்கணும். ஏன்னா HCF அதான் மெத்தட். இதுவே LCM இருந்துச்சுன்னா திருப்பி அகைன் இதவே கண்டுபிடிச்சுப்பீங்க. இந்த மீதி வந்து ஒரே நம்பரா வரும். இந்த ஒரே நம்பரை LCM கூட கூட்டுப்பீங்க. அந்த கணக்கு வரப்ப பார்ப்போம். இப்போ HCF பொறுத்தளவுக்கு கழிச்சு வர இந்த விடைக்கு HCF கண்டுபிடிப்பீங்க. 60, 75, 105. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? 5 வாய்ப்பாடில் போகலாம். 4 5, அதுக்கப்புறம் 2 10, அப்புறம் 4 5 மிச்சம் 2, 5 25, அதுக்கப்புறம் 7 10, 1 5. இப்போ அடுத்து இதை என்ன பண்ணலாம்? 3ஆம் வாய்ப்பாடில் போடலாம். 21, 15, 12. எப்பயுமே 1ஆம் வாய்ப்பாடு 2ஆம் வாய்ப்பாடில் போட முடியுமா? 3ஆம் வாய்ப்பாடில் போட முடியுமா? 4ஆம் வாய்ப்பாடு போட முடியுமா? அப்படியே பாருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? 3ஆம் வாய்ப்பாடில் 4 3 12, 5 3 15, 7 3 21. இப்போ பாருங்க, HCF பொறுத்தளவுக்கு எல்லாத்தையும் வகுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் வகுக்கக்கூடிய ஒரு நம்பர் கிடையவே கிடையாது. அப்போ இது ரெண்டையும் மட்டுமே எடுத்துக்கணும். 15. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளான இது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றது மட்டும் தெரியும். HCF ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது அதை வச்சு HCF கண்டுபிடிச்சிட்டீங்க. HCF பொறுத்தளவுக்கு கழிச்சுட்டு மிச்சம் வர விடைக்கு HCF கண்டுபிடிச்சோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ரொம்ப அழட்டிக்க தேவையில்ல. வாங்க, நூல் விற்பனையாளர் 175 நூல்களை, ஆங்கில நூல்களை, 245 அறிவியல் நூல்களை, 385 கணித நூல்களையும் வைத்துள்ளார். ஒவ்வொரு பெட்டியிலும் பாட வாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாட நூல்களையும் வைத்து விற்க விரும்புகிறார். எல்லாத்தையும் பிரிக்கிறப்ப ஆனா எல்லா பெட்டியில அந்த கவுண்ட் டோட்டலா அந்த பிரிச்ச பின்னாடி இப்போ கூறு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூறு போடுறப்ப மொத்த எண்ணிக்கை, இதுல இருக்க மொத்த எண்ணிக்கை வந்து ஈக்குவலா இருக்கணும் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாடநூல்களின் எண்ணிக்கையும் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இப்ப அதிகபட்சம்னா என்னது? மீச்சிறு. இந்த இதுல கூட சொன்னேன், இந்த கணக்குல எல்லாம் சிறுன்னு வந்தா அது வந்து இங்க பாருங்களேன், சிறிய, மீச்சிறு எண், சிறிய அப்படின்லாம் வந்தா அது LCM. அதுலதான் என்னன்னா சிறு மதிப்பு அப்படின்னு வரும். HCF பொறுத்தளவுக்கு எப்பவுமே பெருசு தான். சரிங்களா? பெருசு. அப்போ இது வந்து HCF கணக்கு. ஏன்னா அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் வைக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதிகபட்சம்ன்றப்பவே HCF தான் எப்பயுமே. சரிங்களா? 175, 245, 385. சரிங்களா? இப்போ வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இது பண்ணலாம். என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் 5 5 முடிகிறப்ப 5ஆம் வாய்ப்பாடில் பண்ண முடியும் தெரியும். 3 5 15, மிச்சம் 2, 5 25, அப்புறம் 4 20, மிச்சம் 4 9 5 45. அதுக்கப்புறம் என்ன வரும்? இங்க வந்து 7 35, மிச்சம் 3, 7 35. இப்போ இதுக்கப்புறம் இதை வந்து டிவைட் பண்ணக்கூடிய ஒரே இது நம்பர் என்னன்னா 7 7ஆம் வாய்ப்பாடில் போகும், 35 7ஆம் வாய்ப்பாடில் போகும், 49 7ஆம் வாய்ப்பாடில் போகும். சரிங்களா? 7. அப்போ 7 35, 7 49, இது வந்து 11. இப்போ HCF உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. HCF வந்து 5 × 3 35. ஸோ இந்த 35ன்ற HCF தான் இங்க இந்த ஒவ்வொரு இதுலயும் இருக்கக்கூடிய எண்ணிக்கை 35 35 35 35 நீங்க வைக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் இதில் கேட்டிருக்காங்க. அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும், இந்த மாதிரி எத்தனை பெட்டிகள் தேவைப்படும் அப்படின்றது சொல்லிட்டாங்க. இப்போ ஒவ்வொரு பெட்டியிலும் உள்ள இந்த அறிவியல் ஆங்கில நூல் எத்தனை இருக்கும், அறிவியல் நூல் எத்தனை இருக்கும், கணித நூல் எத்தனை இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு பாடநூலின் எண்ணிக்கை என்ன? இந்த பெட்டியில மொத்தம் 35 பெட்டி தேவை. சரி, அதிகபட்ச பெட்டி தான்றாங்க. அப்போ இந்த பெட்டிகளோட எண்ணிக்கை தான் 35. சரிங்களா? மொத்தம் எத்தனைனா 35. இந்த மாதிரி பெட்டிகள் உங்களுக்கு வச்சு 35 பெட்டிகள் இருந்தால் நீங்கள் வந்து அடுக்கி வச்சிடலாம். இப்போ இந்த 35 பெட்டிகளுக்குள்ளேயும் ஒவ்வொரு என்னென்ன சப்ஜெக்ட் எத்தனை புக் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தேவையானதாக இருக்கு. இப்போ அது வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இந்த 175 இருக்கு இல்லையா, 175 அதை 35ஆல டிவைட் பண்ணால் போதும். ஏன்னா 175 என்ன பண்ண போறீங்க? 35 பெட்டியில பிரிச்சு வைக்க போறீங்க. 245 35 பெட்டியில பிரிச்சு வைக்க போறீங்க. 385 35 பெட்டியில பிரிச்சு வைக்க போறீங்க. 245 35 பெட்டியில பிரிச்சு வைக்க போறீங்க. 385 35 பெட்டியில பிரிச்சு வைக்க போறீங்க. இப்ப இதுல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னா, இதுல இந்த மீதி வருது பாத்தீங்களா, அந்த மீதி வர நம்பர் தான் உங்களுக்கு வந்து விடையாவும் வரும். இப்ப ஏன்னா இது பாருங்களேன், 5 × 3 35, 35ஓட 5 பிரிக்கினா 125 வந்துடும். ஸோ இதை டிவைட் பண்ணாலும் அகைன் உங்களுக்கு வந்து இந்த இதில் மீதி வர்றதான் வரப்போகுது. 5
இதுல மீதி வந்து 7, இதுல மீதி வந்து 11. நீங்க அடிச்சு போட்டாலும் அதுதான் வரும். ஏன்னா இந்த ஃபேக்டர் அதுதான் 5 35ஓட இது 11 படிக்கணும்னா இந்த நம்பர் வந்துடும். அதனால நீங்க அடிச்சு போட்டு பாருங்க, இதே நம்பர் தான் வரும். பட் இதை ஒரு மட்டும் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விடையும் ஈஸியா போட்டுடலாம். இப்போ 5, 7, 11. இப்போ பாருங்களேன், இதுல என்ன இருக்குன்னா 5 ஆங்கில புத்தகம் இருக்கு, சரிங்களா, 7 அறிவியல் புத்தகம் இருக்கு, 11 கணித புத்தகம் இருக்கு. அப்போ ஒவ்வொரு பெட்டியில் உள்ள மொத்த புத்தகங்கள் எண்ணிக்கை என்னது? மொத்தமா கூட்டி போடலாம் இல்லையா? இது வந்து 12, ஒரு 11, 23. இப்ப கணக்கு நான் திருப்பி சொல்றேன். நூல் விற்பனையாளர் 175 ஆங்கில புத்தகம் வச்சிருக்காரு, 245 அறிவியல் புத்தகம் வச்சிருக்காரு, 350 கணித புத்தகம் வச்சிருக்காரு. அதெல்லாம் பெட்டியில போட்டு விற்கணும்னு விருப்பப்படுறாரு. இப்போ என்னன்னா எத்தனை அதிகமான பெட்டி தேவை அப்படின்றது அவர் வந்து யோசிக்கிறார். ரெண்டாவது வந்து ஒவ்வொரு பெட்டியிலும் எவ்வளவு புக்கு மொத்தமா வைப்போம், இப்போ எந்தெந்த தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு பாடநூலையும் எவ்வளோ புக்கு வைப்போம் அப்படின்றது ரெண்டாவது கேள்வியா இருக்கு அவருக்கு. அப்போ அதிகபட்சமான பெட்டிகள்ன்றப்போ இது வந்து ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சா போதும் உங்களுக்கு வந்து பெட்டி கண்டுபிடிச்சலாம். இதெல்லாம் ஒரு டூல். இப்போ மேக்ஸ்ன்றது ஒரு டூல் தான் இல்லையா? இப்போ ஹச்சிஎஃப்ன்ற டூலை பயன்படுத்தி உங்களால் அதிகபட்சமான பெட்டி எத்தனை கண்டுபிடிக்க முடியுது. இப்போ ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறீங்க, ஹச்சிஎஃப் வந்து 35ன்னு வருது. அப்போ 35 பெட்டிகள் தேவை அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து என்னன்னா ஒவ்வொரு பெட்டிலையும் இந்த புக்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்றது அவருக்கு தேவையா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வர மீதி தான் ஒவ்வொரு இதுலயும் இருக்கக்கூடிய புக்குகளின் எண்ணிக்கை. ஸோ ஏன்னா அந்த 125 30ஆல டிவைட் பண்ணும் பேசிக்கலி. ஸோ 30ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு 5, 7, 11 வரும். அது ஒன்றும் இல்லை, இங்க வர மிச்சம் தான். இப்போ ஒவ்வொரு பெட்டியிலையும் இந்த மாதிரி இருக்கு. 5 ஆங்கிலம், 7 அறிவியல், 11 கணிதம். ஸோ இதெல்லாம் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பெட்டியில் உள்ள எண்ணிக்கையை வந்து கிடைச்சிடும். பாடநூலில் ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாடநூலின் எண்ணிக்கையை காண்க. ஸோ வந்து 23 இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? ஓகே, குட். ஸோ இதுலேயே வந்து ஒரு பெட்டியில சயின்ஸ் மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் கூட உங்களால் சொல்ல முடியும் இல்லையா? ஒரு பெட்டியில சயின்ஸ் மட்டும் என்ன இது இருக்கும் அப்படின்னு கேட்டாலும் உங்களால் இதை வச்சு சொல்ல முடியும். ஓகே, இப்போ பாருங்க, அடுத்தது 18 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீ, பே, கா மற்றும் மீசிமாவின் விகிதத்தை காண்க அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, எல்சிஎம் கண்டுபிடிங்க, எஸ்எஃப் கண்டுபிடிங்க, அதை வந்து விகிதமா எழுதுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 18, 30 ஆகிய எண்களின் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்? எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாமா? எல்சிஎம் என்ன பண்ணலாம்? இப்போ 3, 6ல் போடலாம். ஏன்னா 6ஆம் வகுப்பில் போடணும்னு எனக்கு ஈஸியாக தெரியுது, அதனால போடுறேன். மற்றபடி வந்து 2ஆம் வகுப்பில் போட்டுட்டு அகைன் 3ஆம் வகுப்பில் நீங்கள் போடலாம். 6, 3, 18, 5, 30. சரிங்களா? இப்போ ரெண்டையுமே வந்து இது பண்ணக்கூடிய, சாரி 6, 18, 30. ஏன்னா டைரக்டா நான் 6ஆம் வகுப்பிலே போட்டுறேன். 6ஆம் வகுப்பில் போட்டேன்னா 3, 18, 5, 30. இப்போ நீங்கள் 3ஆம் வகுப்பில் போட்டீங்கன்னா திருப்பி அகைன் 2ஆம் வகுப்பில் போடணும், அவ்வளோதான். ஸோ 6, 18, 5, 30 போட்டுட்டேன். இப்போ எனக்கு ஹச்சிஎஃப்ன்ற பொதுவில் ஹச்சிஎஃப்ல எனக்கு வந்து எல்லாத்தையும் வகுக்கக்கூடிய ஒரு நம்பர் வந்து இதுதான். ஸோ ஹச்சிஎஃப், ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹச்சிஎஃப் தான் இருக்கு. என்ன விகிதம்னா அந்த விகிதத்தில் அந்த லைன் வைஸே கொடுத்துணும். மீ, பே, கா மற்றும் மீ, சி, மா. இப்போ அந்த ஆர்டர்லேயே நீங்கள் போகணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஹச்சிஎஃப். அடுத்து எல்சிஎம் வேணும்னா எல்சிஎம் என்ன பண்ணுவீங்க? திருப்பி அகைன் வந்து இது என்ன பண்ணுவீங்க? 3, ஒரு 3, 3, அந்த 5 அப்படியே இறக்கிடுவீங்க. அதுக்கப்புறம் 5ஆல் போடுறப்போ 1, 1, 5, 5. ஸோ இப்போ இந்த எல்லா நம்பரையும் பிரிக்கணும். 6 × 3 × 5. 6, 5, 30, 30, 3, 90. 30 × 3, 90. இப்போ இதுதான் விகிதம். ஆனால் விகிதத்தை டைரக்டா அப்படியே போயிடக்கூடாது. ஏன்னா விகிதம் மற்றும் விகிதாசாரத்தில் நம்ம பார்த்தது என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம அடிச்சு போடணும். ஸோ அடிச்சு போட்டது தான் மேக்சிமம் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? இதை வந்து 6/90ன்னு மாற்றிக்கலாம். சரிங்களா? 6/90ன்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 2 6, 3 9. ஸோ 1 2, 15 2 30. ஸோ 1/15. அகைன் திருப்பி இதை என்ன பண்ணிக்கலாம்? 1:15 மாற்றிக்கலாம். இதெல்லாம் விகிதம் மற்றும் விகிதாசாரத்திலே நம்ம பார்த்துருக்கோம். இந்த விகிதத்தை என்ன பண்ணிக்கலாம்? பையில போட்டுக்கலாம். 6:90, 6/90ன்னு போட்டுக்கலாம். அடிச்சு போட்டுட்டு திருப்பியும் இந்த 1/15 திருப்பி இந்த வந்து 1:15 மாற்றிக்கலாம். இப்போ புரிஞ்சுங்களா? ஸோ இதில் வந்து கணக்கில் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், 2 எப்படி போடணும், அடிச்சு போடணும். இந்த ஆர்டரை மாற்றி போட்டிங்கன்னா அதுவும் கீழே இருக்கும். 15:1ன்றதும் கீழே இருக்கும். அப்போ அதை உங்களுக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் வகுக்கும்போது மீதியாக 4 தரும் மீச்சிறிய எண்களை காண்க அப்படின்றாங்க.
ஸோ வகுக்கும் மீ சிறிய எண் அப்படின்னா அது வந்து எல்சிஎம் கணக்கு. அப்போ வகுக்கும் போது 4 தரும், ரெண்டுத்தையும் வகுக்கிறப்போ 4 தரக்கூடிய மீ சிறிய எண் என்ன அப்படின்றது தான் இங்கே வந்து உங்களுக்கு கேள்வி. இப்போ இந்த கணக்கு வந்து எப்படி பண்ணுவீங்க, ஜஸ்ட் ரீகால் நோட்ஸ்ல போய் பார்த்துக்கோங்க. இப்போ இதுல இந்த ரெண்டாவது மெத்தட் வகுக்கும் போது மீதி வந்து 1 தரக்கூடிய அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிருவீங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு 1 கூட்டுவீங்க. இப்ப கணக்குப்படி என்னன்னா மீதி 4 தரக்கூடிய, இப்ப 254க்கும் 508 ஆகிய எண்களால் வகுக்கும் போது மீதி 4 தரக்கூடிய மீச்சிறு எண். ஸோ 4னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 4 நம்ம கூட்டிக்கலாம். அதான் இது 254 508. நம்பர்லாம் பெருசா இருக்குன்றத பயப்படாதீங்க, போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டாவது படி, ஏன்னா ரெண்டுமே ஈவன் நம்பர். 1 2 2 4 மிச்சம் 1 7 2 14 2 4 மிச்சம் 1 2 10 மிச்சம் மீதி 4 இருக்கு, 4 2 8. இப்போ பாருங்களேன் 127 இருக்கு, இங்க வந்து 254 இருக்கு. அப்ப இது வந்து 254ங்கிறது 127ஓட டபுள் இல்லையா? ஸோ ஒரு 127 2 127 இது. அதுக்கப்புறம் திருப்பி 2ஆல் போடுவீங்க, 1 அப்படியே இறக்கிடலாம், 4 2 2. ஸோ இதுதான் இப்போ 127 இன்ட்டு 4, இதுதான் நம்ம இது பண்ண வேண்டியது. அப்போ 4 28 மிச்சம் 2, 4 8 9 10 மிச்சம் 1 1 4 5. ஸோ 508ன்றது நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இது வந்து நார்மலா வந்து எல்சிஎம் நார்மலா வந்து 254க்கும் 508க்கும் எல்சிஎம். இங்க வந்து 4 மீதி வந்து 4 தருது. அப்பனா என்ன பண்ணுவீங்க, 4 கூட்டிக்கணும், 508ஓட 4 கூட்டிக்கணும். கூட்டினீங்கன்னா 12 512. சரிங்களா? ஸோ பாருங்களேன், அந்த 8 பாயிண்ட் மட்டும் நீங்க மனசுல தரவா உங்களுக்கு இருந்துச்சுன்னா எவ்வளவு கணக்கு உங்களால போட முடியுதுன்றத பாருங்க. அதுக்கப்புறம் 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் சரியாக வகுக்கக்கூடிய மீச்சிறிய 5 இலக்க எண் என்னன்னு கேட்கறாங்க. இதுல 2 விதமா போடலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன்ல 5 நம்பர் இருக்கு போது, ஆப்ஷன்ல 4 நம்பர் இருக்கு போது, அதுல 5 இலக்க எண்ணை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இருக்கிறதுலே 5 இலக்க எண் சிறிய எண் எடுத்துட்டு, இப்போ 10,155 இல்லையா, 152 சாரி 10,152 இருக்கு இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் 72 அளவுங்க. அதுக்கப்புறம் 10,152 இருக்கு இல்லையா, அதை வந்து 108 அளவுங்க. இந்த ரெண்டு இதுலையும் அதாவது ஃபுல்லா அடியாயிருக்கணும், கீழே 1 தான் இருக்கணும். ஃபுல்லா அடியாகி மேல நம்பர் இருக்கலாம், கீழே ஃபுல்லா அடியாகி இருக்கணும். அப்படி அடியாயிருச்சுன்னா அதுதான் ஆன்சர் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஆப்ஷனா 4 ஆப்ஷனை எடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல ரெண்டாவது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த 72க்கும் 108க்கும் எல்சிஎம் பார்த்து எடுத்துக்கிறது. சரிங்களா? 72க்கும் 108க்கும் ஃபர்ஸ்ட் எல்சிஎம் நீங்க எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த எல்சிஎம் வந்து நீங்க வகுத்துப்படலாம். இப்போ 72க்கும் 108க்கும் எல்சிஎம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், 2வது வாய்ப்பால கூட போடலாம். 2வது வாய்ப்பால போட்டீங்கன்னா 2 6 மிச்சம் 1 6 2 12 5 2 10 4 2 8 2ஆல போறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், திருப்பி இதையும் 2ஆல போடலாம், 18 2 36. அதுக்கப்புறம் இது வந்து 7 2 4 மிச்சம் 1 7 2 14. இங்க வாங்க, இப்ப இது ரெண்டையும் என்ன பண்ணலாம், 3ஆவது வாய்ப்பால போடலாம். 6 3 18 9 3 27. அகைன் இதை திருப்பி 3ஆவது வாய்ப்பால போடலாம். 2 3 6 3 3 9. ஓகேங்களா? இப்போ இதோட எல்சிஎம், இப்ப இந்த எல்லா நம்பரோட எல்சிஎம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு இல்லையா? இப்போ இந்த என்ன பண்ணலாம்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 அகைன் 2 3 போட்டேன், 2 இன்ட்டு 3. இப்போ இந்த நம்பரை வந்து இதுதான் எல்சிஎம். உங்களுக்கு இதை பெருக்குனீங்கன்னா எல்சிஎம் கிடைச்சிரும். ஆனா பெருக்காதீங்க, ஏன்னா பெருக்குனீங்கன்னா திருப்பி அடிச்சு தான் போடணும். இப்போ கீழே ஆப்ஷன் எனக்கு வந்து 4 ஆப்ஷன் இருக்கு. ஏ ஒரு ஆப்ஷன் இருக்கு, பி ஒரு ஆப்ஷன் இருக்கு, சி ஒரு ஆப்ஷன் இருக்கு, டி ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு ஆப்ஷனையும் எடுத்து, இப்போ 1152 ஒரு ஆப்ஷன், அதை எடுத்து இந்த கீழே எனக்கு எல்சிஎம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்ததை அதை ஃபுல்லா நீங்க பெருக்கிறாங்க, எப்பயுமே பெருக்கிறாங்க. ஏன்னா இந்த கணக்கை பொறுத்தளவுக்கு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 3. ஸோ இதை வச்சு ஜஸ்ட் அடிச்சு போடுங்க. அடிச்சு போட்டு உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுதான் உங்களுக்கு விட. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இந்த 3ஆல் எடுங்க, ஏன்னா இது 2ன்னு இருக்கனால இது 2ஆல கண்டிப்பா அடிப்படும். ஸோ 3ஆல ஃபர்ஸ்ட் எடுத்து அடிபடுதான்ட்டு பாத்துருங்க. 1 3 3 3 9 மிச்சம் 1
3 9 மிச்சம் 2 சரிங்களா 8 3 24 மிச்சம் 1 4 3 12 ஓகேங்களா ஸோ ஒரு 3 அடிச்சாச்சு அடுத்த 3 எப்படி இருக்கும் 1 அடிச்சிங்கன்னா 1 3 3 1 3 3 1 3 3 2 3 6 மிச்சம் 2 8 3 24 ஓகேங்களா அதுக்கப்புறம் திருப்பி இங்கே ஒரு 3 இருக்கு 1 3 3 3 9 மிச்சம் 2 7 3 21 7 3 21 மிச்சம் வந்து 1 6 3 18 ஓகே ஸோ 372 வந்துருச்சு இப்போ மிச்சம் இருக்கிறது வந்து 2 2 2 3 2 இருக்கு இப்போ ஒரு 2 அடிப்போம் ஒரு 2 2 மிச்சம் 1 8 2 16 மிச்சம் 1 8 2 16 இப்போ அகைன் மிச்சம் இருக்கிறது இங்கே ஒரு 2 இருக்கு ஒரு 2 2 9 2 18 4 2 8 திருப்பி ஒரு 2 2 இதுவும் கண்டிப்பாக அடிப்படும் ஸோ இப்போ மீதி எல்லாம் கீழே 1 வந்துருச்சு அப்போ இந்த நம்பர் இந்த அடிச்சு போட முடிஞ்சுச்சு இல்லையா கீழே எந்த நம்பர் ஆப்ஷனில் அடிச்சு போட முடியுதோ இப்போ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பியில் இருக்குன்னு வச்சுங்களேன் இதுதான் உங்களுக்கு வந்து மீச்சிறிய எண் அப்படின்னு ஆப்ஷனில் போடலாம் சரிங்களா இப்போ இதுதான் ஈஸியான வழி இதை தவிர வந்து நீங்கள் வந்து திருப்பி அந்த இதை எடுத்து திருப்பி அதை வகுத்து மீதி வராமல் வருது அதுக்கப்புறம் மீதியை கூட்டுறது அதுன்றது கஷ்டமாக இருக்கும் அப்போ இது என்னதுன்னா ஸ்டெப் 1 என்ன பார்த்தீங்கன்னா அதாவது மெத்தட் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்க ஆப்ஷன் இருக்குல்லையா அதை வந்து 72ஆல் வகுத்துட்டு மீதி இல்லாமல் வகுக்கணும் அப்புறம் 108ஆலையும் வகுக்கணும் மீதி இல்லாமல் வகுத்துச்சுன்னா பிரச்சனை இல்லை 2 நம்பர் வகுத்துச்சுன்னு வச்சுங்களேன் இப்போ ஆப்ஷனில் 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் அந்த மாதிரி வச்சுன்னா எது சிறிய 5 இலக்கணோ அதை எடுத்துக்கணும் 5 இலக்கணா 1 2 3 4 இந்த 5 டிஜிட் இருக்கணும் 5 டிஜிட் எடுத்துட்டு போயிடலாம் ஆப்ஷன் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தட் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிச்சிடுறது சரிங்களா ஏன்னா மீச்சிறிய அப்படின்றதுனால எல்சிஎம் கண்டுபிடிச்சிடுறது கண்டுபிடிச்சிட்டு அந்த எல்சிஎம் வந்து இதுதான் எல்சிஎம் இதை பேருக்குன்னா எல்சிஎம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த எல்சிஎம் என்ன பண்றீங்கன்னா ஆப்ஷன் ஏ வச்சு வகுக்கணும் பி வகுக்கணும் சியை வச்சு வகுக்கணும் டியை வச்சு வகுக்கணும் எது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லா வகுக்குதோ அந்த நம்பரை நீங்க எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் 2 மெத்தட் சரிங்களா குட் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஒரு லென்த்தியான மெத்தடை தவிர வந்து இதுதான் ஈஸி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதாவது இந்த எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு இப்போ எல்சிஎம் ஒரு நம்பர் வரும் அந்த நம்பர் என்ன பண்ணுவீங்கன்னா இங்கே எல்சிஎம் போட்டுக்கணும் இப்போ இங்கே வந்து என்ன பண்ணணும்னா மிகப்பெரிய 5 இலக்க எண் வந்து 0 0 0 4 5 சரிங்களா இதால வகுக்கணும் வகுத்துட்டு ஒரு மீதி வரும் மீதி வந்துச்சுன்னா அதுக்கு இங்கே ஒரு ஈவு வரும் ஸோ ஈவால வகுக்கிறத விட அடுத்த நம்பர் எடுத்துக்கணும் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 47ன்னு வரும்னு நினைக்கிறேன் ஈவு அப்போ அந்த 47னா 48 எடுத்துக்கிட்டு திருப்பி இந்த எல்சிஎம் மேலே போயிருக்கணும் இதுதான் ஒரு மெத்தடாக இருக்கும் பட் அந்த மெத்தட்லாம் போகாதீங்க 2 மெத்தட் உங்களுக்கு வேணும்னா டேரெக்டாக ஃபர்ஸ்ட் 72 108 வகுத்து பாருங்க அப்படி இல்லைன்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அந்த எல்சிஎம் வச்சு வகுத்து பாருங்க 2 தடவை எனக்கு வகுக்க முடியாது சார் ஆப்ஷன் ஏ எடுத்து ஃபர்ஸ்ட் 72 வகுக்கணும் அதுக்கப்புறம் 108 வகுக்கணும் ஆப்ஷன் பி எடுத்து 72 வகுக்கணும் 108 வகுக்கணும் ஸோ இந்த மாதிரி 2 தடவை என்னால் பண்ண முடியாது வகுத்து பார்த்தா ஒரே இடம் வகுத்து பார்க்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா அடிச்சு போட ஈஸியாக இருக்கும் ஏன்னா 2ஆம் வாய்ப்பாடு 3ஆம் வாய்ப்பாடா அடிச்சு போட்டுடலாம் இப்போ ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும் அதன் பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடத்திலும் இரண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடத்திலும் மூன்றாவது அலைபேசியானது ஒவ்வொரு 25 நிமிடத்திலும் மற்றும் நான்காவது அலைபேசியானது ஒவ்வொரு 30 நிமிடத்திலும் ஒலிக்கின்றன எனில் அவைகள் எப்போது ஒன்றாக ஒலிக்கும் ஃபர்ஸ்ட் காலையில் 5 மணிக்கு ஒன்னா பெல் அடிச்சிச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம்ல அடிக்குது 15 அதுக்கப்புறம் 20 அதுக்கப்புறம் 25 அதுக்கப்புறம் 30 உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த பாயிண்ட்ல இங்க இருக்க பாயிண்ட் ஒன்று சொல்லியிருக்கேன் என்னன்னா வட்டப்பாதை விளக்கு மணிக்கணக்குகள் பொதுவாக மீசிறு கணக்குகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா ஸோ வந்து இது ஒரு மீசிறு கணக்கு எல்சிஎம் கணக்கு இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் ஃபர்ஸ்ட் வந்து 5ஆம் வாய்ப்பாடில் போகலாம் எல்லாமே 5 இங்கே 5 இங்கே 0 0 5ஆம் வாய்ப்பாடில் வரும் 3 15 4 20 5 25 6 30 ஓகேங்களா இப்போ இதுக்கப்புறம் இது என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா 3ஆம் வாய்ப்பாடில் போடலாம் 3 1 3 3 4 அப்படியே இருக்கீங்க 5 2 3 6 அதுக்கப்புறம் 4 2 இருக்கு 2ஆம் வாய்ப்பாடில் போகலாம் 1 அப்படியே இருக்கீங்க 2 4 5 அப்படியே இருக்கீங்க 1 2 2 சரிங்களா அதுக்கப்புறம் 2 5 தான் இருக்கீங்க 2 போடுவீங்க அதுக்கப்புறம் 5 போடுவீங்க ஸோ இதுதான் உங்களுக்கு இருக்க எல்சிஎம் 5 × 3 × 2 2 × 5 சரிங்களா ஸோ 2 10 இங்கே ஒரு 2 10 மிச்சம் 3 ஸோ 300 ஏன்னா 10 × 10 × 3 சரிங்களா 2 10 இங்கே ஒரு 2 10 மிச்சம் ஒரு 3 ஸோ 10 10 100 300
இப்போ 300 நிமிடம். எல்சிஎம்ங்கிறது வந்து நிமிடம், 100 நிமிடம். ஆனால் ஆன்சர் வந்து மணியில் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து மணியை மாற்றுறதுக்கு 60ஆல் வகுக்கணும். 60ஆல் ஆகணும். 0 கட்டணும். ஒவ்வொரு 6 5000 30. ஸோ 5 மணி. இப்போ ஃபர்ஸ்ட் ஒழிச்சதுக்கு அப்புறம் 5 மணி நேரம் கழிச்சு ஒழிக்கும். 5 மணி நேரம் இந்த வந்த எல்சிஎம் வந்து எவ்வளவு மணி நேரம் கழிச்சு திருப்பி ஒழிக்கும்ன்றது. இப்போ 5 மணி நேரம் கழிச்சு ஒழிக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் காலையில 5 மணிக்கு ஒழிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? 5 மணி நேரம் கழிச்சுன்னா அப்ப காலை 10 மணிக்கு ஒழிக்கும். சரிங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் காலையில 5 மணிக்கு ஒழிச்சது திருப்பி 5 மணி நேரம் கழிச்சு ஒழிக்கும். ஒன்னா சேர்ந்து ஒழிக்கும். அதனால காலை 10 மணிக்கு ஒழிக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு எல்சிஎம் கணக்கு. அந்த ஜஸ்ட் இந்த பார்த்தோட இது ஒரு எல்சிஎம் கணக்குன்றது உங்களுக்கு ஞாபகம் வச்சுட்டா போதும். ஜஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறீங்க, மணியா மாத்துறீங்க, மணியா வச்சோன்னு சரி எத்தனை மணி நேரம் கழிச்சுன்றதை போட்டுறீங்க. இரு எண்களின் மீசிமா 432, அவற்றின் மீப்போமா 36, ஓர் எண் 108 எனில் மற்றொரு எண் என்ன கேட்கிறேன். இது பாருங்க, இந்த பாயிண்ட் நான் சொன்னதுதான். இது 4வது பாயிண்ட். இரு எண்களின் பெருக்கற்பலன் எல்சிஎம் இன்டு எல்சிஎம். இந்த கணக்கு தான். ஸோ இரு எண்களின் மீசிமா எல்சிஎம். ஸோ இரு எண்கள் எக்ஸ் ஒய்னு வச்சுக்கலாமா? எக்ஸ் இன்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப். சரிங்களா? இப்போ என்ன சொல்றாங்க? மீசிமா 432, அவற்றின் மீப்பே கா ஹெச்சிஎஃப் 36, ஒரு எண் 108, மற்றொரு எண் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 432 இன்ட்டு 36 டிவைடட் பை 108. சரிங்களா? இப்போ இதை அடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலாம்? இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாகவே அடிச்சு போடுவோம். என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு 2வது பேரை போடுவோம். 2 10, 4 2 8. அப்போ 18 2 36. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி 2 4 மிச்சம் 1, 7 2 14, 9 2 18. சரிங்களா? 1 9 9, 3 9 27. ஸோ 432 டிவைடட் பை 3. சரிங்களா? 1 3 3, மிச்சம் 1, 4 12, மிச்சம் 1, 4 12. ஸோ 144. சரிங்களா? இப்போ 144ன்றது கிடைச்சிருச்சு, மற்றொரு எண் ஒய். இப்போ இந்த இதில் அடிச்சு போடுறப்போ மட்டும் கொஞ்சம் பொறுமையாக அடிச்சு போடுங்க, அவ்வளோதான். ஏன்னா ஃபஸ்ட்டு 2வது கணக்கு பண்ணுறப்போ நானே ஒரு மிஸ்டேக் பண்ணேன் இல்லையா? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 வந்து 8ன்னு போட்டேன். 2 6 கூட்டிட்டேன். ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் ஸ்பீடாக போடுறப்போ நம்ம யாராக இருந்தாலும் இந்த மாதிரி மிஸ்டேக் விடுறது வந்து ஒரு இதுதான். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு ப்ராக்டிஸ் போடுறீங்களோ அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதிரி மிஸ்டேக் விட்டாலும் உங்களால் கரெக்ட் பண்ண தெரியணும். ஸோ நம்மளால் தேவையான ஆன்சர் நமக்கு வரல, தேவையான ஆன்சர் வரலன்னா இப்போ நம்ம எங்கே மிஸ்டேக் விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணவே தெரியும். சரிங்களா? ஸோ இப்போ அடிச்சு போடுறப்போ உங்களுக்கு வந்து இது கிடச்சிருச்சு. ஓகே, குட்.